ஹாய் மாணவர்களே, நாம் இன்று புதியதொரு பாடத்தில் புதியதொரு அழகில் புதியதொரு ப்ராக்டிக்கலில் நாம் இன்று இணைந்துள்ளோம். இன்று நாம் உங்களுக்காக மைக்ரோபிட் எனும் வெப்சைட் ஊடாக நமது மைக்ரோபிட்டுக்கான மென்பொருளை, அதாவது செய்திகளை எவ்வாறு வடிவமைப்பது, அதன் வரிவிளைவுகள் என்ன, அதை நீங்கள் எவ்வாறு சுயமாக செய்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமான தெளிவான விளக்கம் ஒன்று இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு வழங்க உள்ளேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலுக்கு தொடர்ச்சியாக பார்த்து வந்தீங்கன்னா தான் இதனுடைய பூரண அறிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே வீடியோவை முழுசாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக ஒரு இணையதள முகவரி ஒன்று இணைத்துள்ளேன். ஆக அந்த இணையதள முகவரியை பார்த்து டைப் பண்ணிக்கொள்ளுங்கள், அல்லது கொப்பி பேஸ்ட் பண்ணி உங்களது உலாவி ஒன்றில், அதாவது ப்ரௌசர் ஒன்றில் அந்த இணையதள முகவரியை கொப்பி பண்ணி அதன் வெப்சைட்டுக்குள் நீங்கள் இலகுவாக இணைந்து கொள்ளலாம். மேக்கோட் மைக்ரோபிட் ஆர்கனைசேஷன், அதாவது மைக்ரோசாஃப்டில் ஒரு இணையதள முகவரி ஒன்று வரும். அந்த இணையதள முகவரியில் ஒரு பகுதி தான் மேக்கோடுங்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் ஒரு இணையதளத்தினூடாக அணுகக்கூடிய ஒரு முகவரி ஒன்று. இதில் முதலாக செய்ய வேண்டியது, நீங்கள் ஏதாவது ப்ரொஜெக்ட் செய்யணும்னா முதலாவது நியூ ப்ரொஜெக்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். நியூ ப்ரொஜெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிவ் யூ ஏ ப்ரொஜெக்ட் நேம் கேட்குது. அதாவது நீங்கள் செய்ய போகிற ப்ரொஜெக்டில் பேரை முதலாக உள்ளிடுங்கிறது தான் முதலாவது கேட்டு. அதுக்காக நான் உங்களுக்கு முதலாவது ஒரு ப்ரொஜெக்டர் பேரை கொடுக்குறேன், டெஸ்ட் 1. அதாவது நான் சும்மா சாம்பிளுக்கு கொடுக்குறேன். உங்களை விரும்பின பேரை கொடுத்தப்போ நீங்கள் க்ரியேட்டுங்கிறத கொடுத்தா உங்களுக்குரிய ப்ரொஜெக்ட் வந்துட்டு அந்த பேரில் சேவ் ஆகிடும். இப்போ இதை நம்ம எங்கே வாங்குறோம்னு சொன்னால், இணையதளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு வந்து டெஸ்ட்டுங்கிற பேரில் வந்து சேவ் ஆகிக்கிறீங்க. நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களும் இந்த டெஸ்ட்டுங்கிற விஷயத்தில், அதாவது டெஸ்ட்டுங்கிற பேரில் சேவ் ஆகும். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்டர்ஃபேஸ் நான் இடைமுகம், இந்த இடைமுகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இடகை பக்கமாக ஒரு மைக்ரோபிட் பேனல் ஒன்று காணப்படுது. இந்த பேனலில் வந்துட்டு நீங்கள் பாடங்களில் படிச்சிருப்பீங்க, ஏ பட்டன், பி பட்டன் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அந்த பட்டனுக்கு காட்சியளிக்கப்படுது. அதே டைமில் பக்கத்தில் வலகை பக்கம் ஒரு சில கோடிங்ஸ் டெப் காணப்படுது. அதாவது ஸ்க்ரெட்ச் பாடத்தில் நீங்கள் அதிகமான டெப்கள் படிச்சிருப்பீங்க. அதே போல் இங்கேயும் நிறைய பிளாக்ஸ் காணப்படுது. இந்த பிளாக்ஸுகளை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு பயன் இருக்குது. அந்த வகையில் நாம் ஒவ்வொரு பிளாக்ஸாக படிப்போம். இப்போதைக்கு நான் படிக்க போகிறது இன்றைக்கு தான் பேசிக்குங்கிற பிளாக்ஸ். நான் ஃபஸ்ட்டுக்கு பிளாக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அந்த பிளாக்ஸுகள பயன்பாடுகளை பிறகு கொண்டா பார்ப்போம். இப்போ பாருங்கள், பேசிக்குங்கிற பிளாக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் முதலாவது வார பிளாக் வந்து பேசிக். அதில் பாருங்கள் ஷோ நம்பர்ன்ற ஒரு டேப் பண்ணிருக்குது. அடுத்ததாக ஷோ எல்இடிஸ் சொல்லி ஒரு டேப் பண்ணிருக்குது. ஷோ ஐக்கன் சொல்லி டேப் பண்ணிருக்குது. ஷோ ஸ்ட்ரிங், கிளியர் ஸ்க்ரீன், ஃபார் எவர், ஆன் ஸ்டார்ட், அடுத்தது பவுஸ், அடுத்தது ஷோ ஏரோ. இவ்வளவு டெப்களும் உங்களுக்கு மெயினான பேசிக் பிளாக்குக்குள்ளே காணப்படுது. இது நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு போகல எந்த பிளாக்குக்குள்ளே எந்த டெப் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக பின்னர் நீங்கள் இலகுவாக இனம் கண்டுகொள்ளலாம். முதலாவது நான் பிளாக்குகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். ரெண்டாவது பிளாக்கு பாருங்கள், இன்புட்டுங்கிறது ஒரு பிளாக் ஒன்று. இந்த இன்புட்டுங்கிற பிளாக்குகளை பார்த்துச்சுன்னா முதலாக ஒன் பட்டன் ஏ ப்ரெஸ்ன்னு சொல்லி அந்த ஏக்கிங்கிற விஷயங்கள்லாம் பிறகு நான் கட்டமாக சொல்லித்தரேன். ரெண்டாவது பாருங்கள், ஆன் ஷேக், ஆன் பின் ப்ரெஸ்ட், P0 இருக்குது. பட்டன் ஏ இஸ் ப்ரெஸ்ட், acceleration mgx, pin is pressed, light level. இதெல்லாம் சும்மா ஒரு ஆங்கில சொற்கள் தான். இந்த ஆங்கில சொற்கள் வந்துட்டு தேவைக்கேற்றாப்பில் பயன்படுத்தக்கூடிய இந்த பயன்பாடு உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சும்மா டெப்புகளை மட்டும் சும்மா நம்மளாக பார்த்துக்கொண்டு பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதே டைமில் அந்த இன்புட் பிளாக்குள்ளே மேலதிகமாக மோர் ஆப்ஷன் காணப்படும். அதாவது இன்புட் பிளாக்குள்ளே இன்னும் அதிகமான விஷயங்கள் வருது. அதை வேறு ஒரு டெப்பாக போட்டு காட்டிக்கிறாங்க மோர்னு சொல்லி. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளவும் இன்புட்டில் இவ்வளவும் தனி ஒரு கலராக பயன்படுது. பேசிக்கில் வந்தது ப்ளூ கலரில் காணப்படுது, இன்புட்டில் வந்தது ஒரு கலரில் காணப்படுது. அதே போல் பாருங்கள், மியூசிக்குங்கிற டேப் ஒன்று இருக்குது, அதாவது பிளாக் ஒன்று இருக்குது. அந்த பிளாக்குகளையும் மியூசிக்கோட சம்மந்தப்பட்ட நிறைய டேப்புகள் காணப்படுது. இந்த டேப்புகளை சும்மா நார்மலாக பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றையும் பிறகு நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த பிளாக்கை பாருங்கள், எல்இடிங்கிறதுக்குள்ள அப்லோட், டேக்கிள், அன்ப்ளாட், பாயிண்ட், அப்போ அந்த வகையில் அந்த வேர்ட்ஸ்கள் காணப்படுது. பெரும்பாலும் இந்த எக்ஸ்ஹெச் YH ரீதியாக எல்இடி பல்பு சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறதுக்காக இந்த டேப் பயன்படுத்தப்படும் பெரும்பாலும். அதே நேரத்தில் மேலதிகமாக மோர் ஆப்ஷன் காணப்படும். அதுவும் எல்இடிக்குரிய டேப்புகள் வந்து வேறையாக நமக்கு தராங்க. அடுத்த பாருங்கள், ரேடியோஸுங்கிறது வந்து ஒரு வேவ்ஸில் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்துட்டு நமக்கு இந்த டேப்புகள் பேர்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரேடியோ வேவ்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காட்சிகளுக்கு. அந்த லூப்ஸோடு சம்மந்தப்பட்டது. இது ஒரு மீள்செயல் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு. நான் படிச்சிருப்பேன். கட்டுப்பாட்டு கட்டமைப்பு 3 வகைப்படும்: தொடரி, தெரிவு, மீள்செயல். அப்போ லூப்ஸுங்கிற கண்டிஷன் எப்பொழுதும் நமக்கு மீள்செயலுங்கிற செயற்பாட்டுக்குள்ளே இந்த கண்டிஷன் வரும். அந்த டெப்புகள் இதுக்குள்ளே காணப்படுது.
அந்த ரிப்பீட்டுங்கிறது ஒரு உங்கள் செயல் வாயில், அதாவது எப்போ அந்த கூற்று ஃபோர்ஸ் ஆகுமோ அது வரைக்கும் செய்யுங்கிறது வந்து ஃபோர் எலிமெண்ட் எவ்ரி பிரேக் கவுண்ட் டைம் சொல்லி கண்டினியூ பவுஸ் அண்டில். இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ தொடர்ச்சியான ஒரு வேலைக்காக பயன்படுத்தப்படுற ஒரு டெப்பாக இந்த டெப்ஸில் காணப்படுது. இதுக்கு பயன்படுத்தப்படுற பிளாக்ஸ் வந்து லூப்ஸ். அதுக்கடுத்த பாருங்க லாஜிக்குன்னு சொன்னால் ஒரு தர்க்க வேலைகளுக்காக பயன்படுத்தப்படும். அதாவது உண்மையாக பொய்யா, ட்ரூ ஃபோர்ஸ், பெருசா சிறுசா, அப்படியான கட்டளைகளை கொண்டு காணப்படுற சொற்கள் இதில் காணப்படுது. இதில் கணித்தல் குறியீடுகள் அதிகமாக பயன்படுத்தப்படும். அவை பெருசி சிறுசு, அதை சமன், நொட்டாக இருக்கலாம் அல்லது ஓவராக இருக்கலாம், வெண்டாக இருக்கலாம். அந்த சம்மந்தமான அதிகமான விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அந்தக்குரிய எல்லா பிளாக்ஸும் லாஜிக்குங்கிற டேப்புக்குள்ளே காணப்படுது. அடுத்தது மிக முக்கியமான வேரியபிள். நீங்கள் ஸ்பெஷலி படிச்சிருப்பீங்க. வேரியபிள்ங்கிறது என்ன விஷயம்னு சொல்லி, அதாவது ஒரு மாறும் பெருமானத்தை கொண்ட ஒரு கணியம் உண்டு. இதை நம்ம மாறின்னு சொல்லுவோம். மாறும் பெருமானம், இந்த பெருமானம் நிலையான பெருமானமாக காணப்படாது. ஆகவே நம்ம இங்கே வந்து மேக்க வேரியபிளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான பிளாக்ஸை வேரியபிளை நாம் உருவாக்கிக்கொள்ளலாம் நம்மளோட கணக்கு ஏற்றாப்புல. அடுத்து பாருங்கள் மெத்துன்னு சொன்னால் கணித செயற்பாடுகள் சம்மந்தப்பட்டது. வெளியாக பார்த்தோம் வந்து லாஜிக்குங்கிற விஷயம் தர்க்க வேலைகள், மெத்துங்கிறது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வந்து சம்மந்தப்பட்டது. ஆனால் லாஜிக்குங்கிற விஷயங்கள் வந்து என்ன சொன்னால் பெருசு சிறுசு சமன் அந்த விஷயங்கள் வரும். ஆனால் மெத்துக்குள்ள வந்து மெத்ஸுக்குள்ளே சம்மந்தப்படுற குறியீடுகள் உங்களுக்கு தெரியும். அப்படியான குறியீடுகள் மினிமம், மேக்ஸிமம், ஸ்கொயர் ரூட், ரவுண்ட் ரூட், அப்படியான வசனங்களை கொண்டு காணப்படுற பை. அடுத்தது உங்களுக்கு தேவையான நீங்கள் உதாரணத்துக்கு பார்ப்பீங்க பரப்பளவுகான்றது, சுற்றுலவுகான்ற அந்த வசனங்கள் அதெல்லாம் காணப்படுற பிளாக்ஸு எல்லாம் வந்துட்டு மெத்தில் காணப்படும் டெப்பில். ஸோ அந்த டெப்பெல்லாம் வந்து காணப்படுறது மேக்ஸுக்குள்ளே. சரி, இதோட சம்மந்தப்பட்ட அந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் சம்மந்தமாக இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. இருந்தும் எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணோன்னா அது வேறொரு வேறொரு ப்ரௌசரில் வேறொரு டேப்பில் ஓப்பன் ஆகுது. அந்த டேப்பில் வந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டா லாக்கர், ரேடியோ ப்ரோகாஸ்ட், இல்லை உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த டைமில் இதை விளங்கப்படுது. சும்மா வந்து பார்த்துக்கொடுங்க. சரி, அடுத்து பாருங்கள் வந்து அட்வான்ஸ்டு டெப் பண்ணுறீங்க. அந்த அட்வான்ஸ் டெப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நாம் உருவாக்கலாம். இதை டெக்ஸ்ட்டாக பயன்படுத்தலாம், பூலியம் பயன்படுத்தலாம், நம்பர் இருக்குது, அரேஸ் இருக்குது, இப்படியான விஷயங்கள். அடுத்து ஃபோட்டோஸ் சேர்க்குறது, இப்படியான விஷயங்கள்லாம் ஃபங்க்ஷனுங்கிற டெப்புக்குள்ளே தான் பிளாக்ஸுக்குள்ளே வரலாம். அதே போல் அடுத்தது பாருங்கள் அரேஸ்ன்னு சொல்லி ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. அந்த அரேஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளாக்கோடு சேர்ந்த மற்ற இதில் டெப்புகள் நிறைய இருக்குது. தேவைக்கேற்றாப்புல அதிகமான பிளாக்கும் இங்கே காணப்படுது. இஸ்கோத்தை விட அட்வான்ஸான டெப்புகள் இங்கே காணப்படுது. அப்போ அதிகமான விஷயங்களுக்கு இந்த மைக்ரோபீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மைக்ரோபீட்டை நன்மைகள் வந்து படிச்சிருப்பீங்க அந்த பாட அழகில். சம்மந்தமாக தேவைன்னு உங்களுக்கு தேவையான விளக்கத்தை நான் மேலதிகமாக தரலாம். நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு மைக்ரோபீட் சம்மந்தமான விளக்கம் தேவைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்குரிய மாதிரி நான் அடுத்த வீடியோவும் செஞ்சிடலாம். பாருங்கள், டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்களை நீங்கள் சேர்க்குறதுக்கு அல்லது பிரிக்கிறதுக்கு அப்படியே கம்பேர் பண்ணுறது அந்த விஷயங்களுக்கு அந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்ட டெப்ஸ்கள் அந்த டெக்ஸ்ட்ங்கிற பிளாக்குக்குள்ளே காணப்படுது. அதே போல் நீங்கள் கேம் ஒன்று உருவாக்குறீங்க. கேமோடு சம்மந்தப்பட்ட கட்டளைகள் காணப்படுற பிளாக்காக கேம் பிளாக் காணப்படுது. அந்த பிளாக்குள்ள நிறைய டேப்புகள் காணப்படுது. சரியா, இதெல்லாம் உங்களுக்கு கேம்ஸுங்கிற ஒரு ப்ரொஜெக்ட் செய்யக்குள்ள இதெல்லாம் உதவும். அதே போல் இமேஜஸ்ங்கிற ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை அல்லது ஒரு டிசைனு சேர்க்குறதுக்குரிய டேப்புகள் இதுக்குள்ளே காணப்படுது. அடுத்து பாருங்கள் பின்ஸ் இருக்குது. பின்ஸ் வந்து சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. இந்த பார்த்துக்கொள்ளுங்க. பின் சம்மந்தமான டேப்புகள் இருக்குங்கிறதையும் நீங்கள் அடைஞ்சு கொள்ளுங்க. சரி, அடுத்த துறைகள் சீரியல் சம்மந்தப்பட்டது. சீரியல் சம்மந்தப்பட்ட பிளாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளாக்கள் இதெல்லாம் உங்களுக்கு இப்போது தேவையில்லை. இருந்து சும்மா நம்மளாம் போய் பாருங்கள் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி ஒன்று சொல்லி. ஓகே, இவ்வளவுதான் நம்ம பிளாக்ஸில் பார்க்க வந்த விஷயம். இந்த பிளாக்ஸுகள் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் அந்த வெப்சைட்டில் அணுகி நீங்கள் உங்களுடைய முதல் பார்த்து என்ன பயன்பாடு செய்யலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவும் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் மேலதிகமான விஷயங்களை நான் உங்களோட கலந்துரையாடுகிறேன்.